A physical quantity P is related to 4 observations A, B, C and D as follows. P is equal to A cube into B square by C into root D ன்னு போட்டிருக்காங்க. The percentage errors in the measurement A, B, C, D are 1%, 3%, 2%, 4% respectively. The percentage error in quantity P is அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இந்த மாதிரி A cube, B cube, C root Dங்கிற மாதிரி ரிலேட் ஆகிருக்கு. இப்போ இதில் மொத்த பர்சன்டேஜ் எரர் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டெல் பி பை பி இன்ட்டு 100ங்கிறது வந்து இந்த பியோட பர்சன்டேஜ் எரர். அதே மாதிரி இந்த ஏயோட பர்சன்டேஜ் எரர் எழுதணும்னா டெல் ஏ பை ஏ இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லுவோம். இதில் க்யூப் இருந்துச்சுன்னா அதை முன்னாடி போட்டுக்கணும். ஓகே, ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் தான் பண்ணணும், எதையுமே மைனஸ் பண்ணக்கூடாது. மல்டிப்ளைல இருந்தாலும் சரி, டிவிஷனில் இருந்தாலும் சரி. ஸோ பி ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா 2 இன்ட்டு del b by b into 100 ப்ளஸ் சி டிவைஷனில் இருந்தாலும் நம்ம அப்படி தான் எழுதிக்கிறணும், அடிஷனில் தான் எழுதணும். எரர் ஃபுல்லாக ஆட் தான் ஆகும். del c by c into 100 அண்ட் இந்த ரூட் டி அப்படிங்கிறது வந்து d பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ அதனால் டிக்கு வந்து del d by d into 100 அந்த 1/2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த டெல் ஏ பை ஏ இன்ட்டு 100 அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஏ, அதாவது 1% கொடுத்துருக்குறாங்க. இந்த டெல் பி பை பி இன்ட்டு 100 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் எரர் ஆஃப் பி 3% கொடுத்துருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், ஆன்சர் வந்துடும். ஸோ 3 இன்ட்டு 1% ப்ளஸ் 2 இன்ட்டு 3% ப்ளஸ் 2% அண்டு 4% ப்ளஸ் 1/2 இன்ட்டு 4% அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 13% வந்து வருது. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர்.